மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதியின் ஆணிவேராக தமிழ்நாடு திகழ்கிறது. சமூக நீதியின் ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றுவதைப் போல ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட் என்ற ஒரு நவீன தீட்டை நுழைத்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மற்றும் அரசு பள்ளி மாணவருடைய மருத்துவ கல்வி கனவை சிதைத்திருக்கிறது. இந்த நீட் மன அழுத்தத்தால் அரியலூர் மாணவி அனிதா முதற்கொண்டு அந்த நீட் மன அழுத்த சாவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை கட்டணங்கள் என்ற பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் நடத்துவர்கள் யார் என்றால் இன்றைக்கு அரசியல் புண்பலம் வாய்ந்த கல்வி மாபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல நீட் வினாத்தாள் கசிவு, அதே போல நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை கலைக்க வேண்டும். அதே போல நீட் குளறுபடிகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தலைநகர் டெல்லியிலே மாணவ அமைப்புகள் போராடி எதுக்கும் செவிசாய்க்காத ஒன்றிய அரசு மாணவருடைய போராட்டத்துக்கு செவிசாய்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவியிலிருந்து விலக்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வேறு, டெல்லி உள்ளிட்ட வடமாநிலுடைய கோரிக்கை வேறு. என்றால் தமிழ்நாட்டில் நீட் கூடவே என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அங்கே வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆகவே அதாவது நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நெஸ்டாக இருக்கட்டும் வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறேன். நீட் தேர்வு முறையானது கிராமப்புற மக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது. இது மாநில கல்வி முறைகளை புறக்கணித்துவிட்டு அதிக செலவில் நடத்தும் பயிற்சி மையங்களை சார்ந்துள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளது. மேலும் மன அழுத்தத்தால் ஏற்படும் தற்கொலைகள் மற்றும் தேர்வு முறைகேடுகள் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கின்றன. கடுமையான போட்டி மற்றும் தொடர் தயார்படுத்துதல் மாணவருடைய பதற்றத்தையும் மனசோர்வையும் உருவாக்குகிறது. லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி படிக்கும் வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாகிறது. எளிய பின்னணியிலிருந்து வரும் அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடிவதில்லை. கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மோசமான தன்மையாகும். மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் மாநிலங்களின் உரிமையை மத்திய அரசின் இத்தேர்வு முறை கட்டுப்படுத்துகிறது. கூட்டாட்சி தத்துவத்தை இங்கே முறியடிக்கிறது. மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கும் மத்திய பாடத்திட்ட மாணவர்களுக்கும் இடையே சமமற்ற சூழல் உருவாகிறது. எனவே இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டு தமிழகத்திலே மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் வெளிநடப்புன்னு சொல்லி உள்ள வந்து முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? இல்லை. நம்முடைய அமைச்சர்கள் முன்வழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது.
உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு மாண்புமிகு நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். பரவாயில்ல, அது உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். வரிசையாக வரலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன். இல்லை எங்கேருந்து இல்லைங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எங்களுடைய நிலைப்பாடு நீட், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு, அது நம்முடைய தமிழகத்தின் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எதிர்காலத்திலையும் சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்போ கடந்த இந்த தேர்விலேயே பல்லடத்தில் ஒரே தமிழ் பள்ளியில் 10 மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் 141 பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாமெல்லாம் சொல்றீங்க, பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்லாம் பயிற்சி முகாமெல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்று எல்லா மாநிலங்களும், அகில நமது பாரதத்தில் எல்லா மாநிலங்களும் எல்லோரும் அதை வெற்றியாக வரும்பொழுது நமது மாணவர்களை பற்றி நாம் ஏன் ஒரு தாழ்வு மனப்பானையாக நாம் நினைக்க வேண்டும்? அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களும் நீட், ஏன்னா நம்ம குழந்தைகள் அறிவுஜீவிகள், தமிழக மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றும் கம்மி இல்லை, அவங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தரமான நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி மையங்கள் எல்லாம், ஏன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் பணம் பண்ணுகின்ற ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தி விடக்கூடாது. ஆகவே பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த MBBS எல்லாம் போய் சேர்ந்துட முடியும். பணம் இல்லாதவர்கள், ஏழை குழந்தைகள் எங்கே போவாங்க? அந்த ஏழை குழந்தைகளுக்கு இன்று முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் 7.5% கொடுத்து இன்று பல மாணவர்கள், ஏழை குழந்தைகள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை, நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.